உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் தொடர்பான வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்னையோட பிரச்சனை முடிஞ்சிரும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் தமிழர் கட்சின்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் வழக்கறிஞர்கள் வாதாடின எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்ட நீதிபதி சந்திரசூட் வந்துட்டு அவர் ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு பிறப்பிக்கிறாரு. நீங்கள் என்ன இவங்க எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தாக்கல் பண்ணுங்கிறார். தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகள்லாம் என்னென்ன இருக்குது, அதனால் இவங்க தாமதமாக பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எழுத்துப்பூர்வமாக சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அவங்க தேர்தல் ஆணையத்தோட விதிகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சின்னம் தொடர்பான விதிகளை அவங்க கண்டிப்பாக குறிப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 4 விதிகளில் 3 விதிகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கொடுக்கலாம் தானே சொல்லுது. எதுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட் பேசிஸ்லேயே இருக்கிறீங்க? அவங்க டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் 1% மேலே ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்க 7% ஓட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்காடினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு வழக்கு, எங்களோட வாதம் கேட்கப்பட்டது, அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த கேஸில் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இந்த இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரவங்கள பேசவே விடலை அப்படிங்கிறத வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்க வேண்டியதானே சொல்லும்போது அவங்க நம்ம தரப்பு நியாயத்தையே கேட்கல, தேர்தல் ஆணையத்துக்குரியதை மட்டும் கேட்டுட்டு அவங்க சொல்கிறது சரிதானே, எதுக்கு நீங்கள் சின்னத்துக்கு கேட்குறீங்க, உங்களுக்கு தான் ராசி இல்லை, வேறு எதாவது வாங்கிட்டு போக வேண்டியதானப்பா அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. இல்லை நாங்கள் என்ன சொல்லணும், இல்லை அது சட்ட விதியாக தானேப்பா சொல்லுது, ஃபஸ்ட் கம் பெஸ்ட் பேசிஸ் தானேன்னு தேர்தல் ஆணையத்துக்கே தான் அந்த நீதிபதி ஒத்து ஊதுனாரு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க நம்ம தரப்பு வாதத்தை கேட்டுட்டாங்க, நம்மளும் முழுமையாக நம்மளோட நியாயத்தை கொண்டு வச்சிருக்கிறோம், அதனால நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் சேவியர் ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை நம்ம 26ஆம் தேதி வச்சுக்கலான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் நீதிபதி. 26ஆம் தேதியா? நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி விளையாகிட்டு இருக்கு. அப்படின்னா தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் 10 நாள் கழித்து சின்னம் தொடர்பான விசாரணையை நம்ம வச்சோன்னா அந்த விசாரணையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பத்திலேயே நம்மளை இன்னும் 10 நாள் நம்ம இருக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. அந்த நீதிபதி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 26ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையம் எனக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள், அப்புறம் இது தொடர்பாக நம்ம பேசலாம் விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்க போகிறோமா, இல்லை நம்ம புது சின்னத்தை பெற்றுக்கொள்ள போகிறோமா அப்படிங்கிற கேள்விக்கும் வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, புது சின்னத்தை பெற்றுக்கொண்டால் நாம் இந்த விவசாய சின்னத்துக்கான போராட்டத்தை கைவிடுற மாதிரி தான் வரும். ஏன்னா கேஸ் நிற்காது, நீங்கள் தான் புது சின்னத்தை வாங்கிட்டீங்களப்பா தேர்தல் ஆணையத்திட்ட, பிறகு எதுக்கு விவசாய சின்னத்தை கேட்டு இப்போ வழக்குக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு வந்துடும். இந்த சிக்கலில் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கு தான் 26ஆம் தேதி வரைக்கும் செக் வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய? இது கிட்டத்தட்ட அதிமுக வழக்கு மாதிரியே தான் வருது. புது கட்சி சசிகலா தொடங்கிட்டா அதிமுகவோட கட்சியில் உரிமை கோர முடியாது. அதே ஒரு ப்ராப்ளம் தான் இன்றைக்கி சீமானுக்கும் இந்த சின்ன விவகாரத்தில் வைக்கப்படுது. அப்போ சீமான் என்ன செய்ய போகிறார்? இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வழக்கறிஞர்களோட ஆலோசனை செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வழக்கறிஞர் ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, புது சின்னம் நமக்கு எதிர்பார்த்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குனா அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை தேர்தல் ஆணையம் வேணுமுன்னே ஒரு சரியில்லாத ஒரு சின்னத்தை நமக்கு கொடுத்து இதுதான் அவங்களுக்கு வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி நிர்பந்திக்கிற போது நம்ம மேலும் மேலும் தேர்தல் ஆணையத்துக்கு பணியாமல் திமிரி எழணும், எனக்கு முடியாது, எனக்கு அதுதான் வேணும் நிற்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதன் சூழலில் புது சின்னத்தை தேர்தல் ஆணையமாக என்னத்தையோ ஒரு சின்னத்தை ஒதுக்கும்போது அதை எதிர்த்து நம்ம வழக்கு தொடுக்கலாம். அதாவது இந்த சின்னம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு விவசாய சின்னம் தான் வேணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட சின்னத்தை எதிர்த்தும் வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம செய்யணும்னு அவர் சொல்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் நமது மனு உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். ஏனெனில் இதற்கு இடையில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பிறப்பிக்கப்பட்டாலும் கூட
நமக்கு வேறொரு ஆல்டர்னேட்டிவ் சிம்பல் கொடுக்கப்பட்டாலும் கூட அதையும் எதிர்த்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் சிம்பல் தேவையில்லை, எங்களுக்கு இந்த சிம்பல் தான் வேண்டும் என்று நிச்சயமாக பெற முடியும் என்று நினைக்கின்றேன். எனவே 26ஆம் தேதி நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நமது கிட்டத்தட்ட 75% இன்றைய ஆர்குமெண்ட்டில் வெற்றி பெற்றுள்ளதாகவே நான் கருதுகிறேன். மற்றவை தொடர்பு கொள்கிறேன் பின்னர். அதை செய்யும்போது அது இந்த இந்த வழக்குக்கு கூடுதல் வலு சேர்க்கும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே நாங்கள் கொடுத்த சின்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நாங்கள் இந்த சின்னத்தை தான் பெறணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த 26ஆம் தேதிக்கு இடையில கண்டிப்பாக தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் நமக்கு சின்னம் ஒதுக்கப்படும், அதை எதிர்த்து 2வது வழக்காக மற்றும் ஒரு வழக்கை தொடுப்போங்கிறாரு. இது போகிறத பார்க்கும்போது பெரிய ஒரு பதட்டத்தில், ஒரு குழப்பத்தில், ஒரு பயத்தில் மதில் மேல் பூனை மாதிரி கரணம் தப்புனால் மரணம் மாதிரி இருக்குது. ஒருவேளை 26ஆம் தேதி விசாரணை முடிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் சொந்தம்னு சொல்லிட்டாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் இல்லை, உங்களுக்கு சின்னம் கிடையாதுன்னு சொல்லிட்டா இருக்கக்கூடிய 20 நாளில், தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெறும் 15-18 நாளில் புது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் சீமான் இருப்பார். அந்த 10 நாள், இப்போ வரக்கூடிய தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 10 நாள்லேயே அண்ணன் சீமான் எதை வச்சு பிரச்சாரம் செய்ய போகிறார்? மக்களின் பிரச்சனையை சார்ந்தும் பிரச்சாரம் செய்கிறார், அதை தாண்டி சின்னம் பிரச்சனையை எந்த அளவுக்கு ஒரு முன்வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விலாம் எழுந்திருக்குது. டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறது ஏற்கனவே இருந்த எலெக்ஷன் கமிஷனர் கிடையாது, புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எலெக்ஷன் கமிஷனர். இன்னைக்கு பிரதமர் மோடி புதுசாக 2 எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார், இன்னொருத்தர் பேர் சித்திர் சிங் அப்படிங்கிற இன்னொருத்தர் தேர்தல் ஆணையத்துக்கு புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையர்களா. ஒருவேளை இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக எதுவும் செயல்பட வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோடியின் ஆளு தான் RSS ஆளு தான், பிஜேபிக்கு சப்போர்ட்டர் தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கண்டிப்பாக மோடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ அவர்கள் எப்படி இந்த இதை கையில் எடுக்க போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் வாதாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. இந்த வழக்கை 26ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய அநீதி. 26ஆம் தேதி அப்படின்னா இன்னும் 10 நாள் தேர்தல் ஆணையத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்தது அப்படிங்கிறது உண்மைக்கே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் பார்க்கணும். 10 நாள் இதுக்கு தேவையே இல்லை. அதே சமயத்தில் 10 நாள் நம்ம பொறுத்து இருக்கலாம், பொறுத்து இருந்தா 100% விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா இது தொடர்பாக வழக்கறிஞர் சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்றார், 75% வேணா நமக்கு சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறார். அப்போ நம்ம எந்த நம்பிக்கையில் இன்னும் 10 நாள் காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குது. ஏற்கனவே சின்னம் இல்லாமல் சின்னம் கிடைச்சதுக்கு பிறகு வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரத்துக்காக சின்னம் வரைய வேண்டிய இடத்துல வெறும் வட்டத்தை மட்டும் போட்டு நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர் பேர், அண்ணன் சீமான் அவர்களோட பேர், கட்சியின் கொள்கையை கொடுத்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிரமம் இருந்ததே கிடையாது. ஒரு சின்னம் இல்லாமல் ஒரு கட்சி திணறி கொண்டு இருக்கிறது. நல்ல கொள்கை உள்ள கட்சி, 30 லட்சம் மக்கள் ஆதரவளித்த ஒரு கட்சி இன்னைக்கு மக்களிடத்துல எப்படி போய் வாக்கு கேட்கிறது, எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்த சொல்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற. மேலும் பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திலையும் அண்ணன் சீமான் இருக்கிறார். 40 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய அந்த 40 வேட்பாளர்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரே மேடையில் அவர் அறிமுகம் செய்வார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கம். அதற்கு ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு வாரத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் 40 வேட்பாளர்களும் அதில் வச்சு அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த சின்னம் தொடர்பான தெளிவு பெறாமல் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாமல் எந்த சின்னத்தை சீமான் முன் வச்சு அந்த பிரச்சார கூட்டத்தை நடத்த போறாரு, அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்த போறாரு, இல்லை அந்த பிரம்மாண்ட கூட்டத்துக்கு முன்பாக ஒரு தெளிவு எட்டப்படுமா, அந்த வழக்கை விரைந்து விசாரிங்க, தயவு செஞ்சு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போடப்படுமா, கோரிக்கை முன்வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு, மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இன்னைக்கு இந்த செய்திக்காக அத்தனை லட்சக்கணக்கான தம்பிமார்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனாலும் இந்த தீர்ப்பு தம்பிகளை அதிருப்திப்படுத்தல, அதே சமயத்துல திருப்தியும் படுத்தல, ஒரு குழப்பத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்குது. இந்த சின்னம் தொடர்பான சிக்கலுக்கு முடிவு தெரியாமலேயே இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.